கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், முதலமைச்சர் உத்தரவின் பெயரில் அனைத்து துறைகளின் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 20 சிறப்பு தீக்காய பிரிவு படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டவர், மழைநீர் தேங்கும் நிலையில் உள்ள மருத்துவமனைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தீபாவளியை முன்னிட்டு விதிமுறைகளை கடைபிடித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், குழந்தைகளை தனியாக பட்டாசுகளை வெடிக்க விடாமல் பெற்றோர் கண்காணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சென்னை போயஸ் கார்டனில் தனது வீட்டின் முன் கூடியிருந்த ரசிகர்கள் அனைவருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தின் முன்பு கூடியிருந்த ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு அனைவரும் சந்தோஷமாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொள்வதாக தெரிவித்தார். இந்நிலையில் ஈரோட்டில் இருந்து நடிகர் ரஜினியை பார்க்க முடியாததால் ரஜினி வீட்டின் முன் ரசிகை ஒருவர் கண்கலங்கி சோகத்தை வெளிப்படுத்தினார். பருவமழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வேலூரில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் வங்கி மூலம் நிவாரணத் தொகை செலுத்தியது குறித்த கேள்விக்கு சம்பந்தப்பட்டவர்கள்தான் பதில் கூற வேண்டும் என குறிப்பிட்டவர், இன்று வராமல் உள்ளே இருக்கும் விஜய்க்கு அது எவ்வாறு பலன் தரும் என தெரியவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து, ஒரு கட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானது அல்ல என்று குறிப்பிட்ட அவர், கட்சியை நடத்துகிற தலைவருக்கு உடல் முழுவதும் கண்ணு இருக்க வேண்டும் என்றும், உடல் முழுவதும் சிந்திக்கிற திறமை இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்த கேள்விக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தலைவர் சொல்கிறாரு, எந்த அளவுக்கு மழை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டு, அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் பேசி எல்லாத்துக்கும் என்னென்ன எங்கே சாதாரணமாக அதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை பண்ணுறதெல்லாம் அந்தந்த இதாக அவர் செய்திருக்காங்க. நானும் என்னுடைய இதாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.